விரலுக்கு விரல், அந்த விரலுக்கு கெணுவுக்கு வலிக்கும். சரிங்களா? இங்கெல்லாம் வலிக்கும், வீங்கிக்கும். காலில் விரலுக்கு விரல் வீங்கிக்கும், முட்டில வீங்கிக்கும், அங்கங்க வலி எடுக்கும், கால் பாதத்துல வலி எடுக்கும், மேல கால் பாதத்துல விரல் மேல இந்த இடத்துல எல்லாம் வலி எடுக்கும். இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வலிக்கும், ரொம்ப வலிக்கும். ஊசியில் எடுத்து எப்படி குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலிக்கும். எங்கெங்க வலிக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கையில இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் இந்த கையில எல்லாம் வலிக்கும், ஜாயிண்ட் வலிக்கும். வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. வீக்கம் வரும். இந்த ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட், முட்டு ஜாயிண்ட், கால் பாதம் வீங்கிக்கும், முட்டுல ஜாயிண்ட்ல வலி இருக்கும். ஆனா சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு வலி இருக்கும். இந்த இப்படிலாம் வீரகந்தி மாத்திரை உணவுக்கு முன்னாடி எத்தனை எடுக்குன்னா? உணவுக்கு பிறகு ஒண்ணு, உணவுக்கு பின்னாடி ஒண்ணு. இது எதுல சாப்பிடணும்னா தேன்ல தான் எடுக்கும். இதை உடைச்சு கொஞ்சோண்டு தேன் ஊத்தி வச்சுட்டு இந்த மாத்திரையை உடைச்சு அதை போட்டு அப்படியே சாப்பிடணும், நக்கி சாப்பிடணும். எப்படி சிவிரா இருந்தாலும் அந்த 15 நாள்ல அவர் சொன்ன வார்த்தையை நீங்களே கேட்டிருப்பீங்க, சரியாகும்னு சொல்றாரு யூரிக் ஆசிட். ஆனா கடும் பத்தியும் இருக்கணுமா? உணயமருந்தினர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய ஆயுர்வேதா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயண்ணா இருக்காரு. கேரளாவில் ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கிறாரு. அங்க இவர் உயர்வான பதவியிலும் இருக்காரு. அவர் ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை இன்னைக்கு வெளிப்படையா சொல்ல போறாரு. என்ன மருந்துனா யூரிக் ஆசிடுக்கான அற்புதமான மருந்து. யூரிக் ஆசிட் வந்துருச்சுன்னா விரலுக்கு விரல், அந்த விரலுக்கு கெணுவுக்கு வலிக்கும். சரிங்களா? இங்கெல்லாம் வலிக்கும், வீங்கிக்கும், காலில் விரலுக்கு விரல் வீங்கிக்கும், முட்டில வீங்கிக்கும், அங்கங்க வலி எடுக்கும், கால் பாதத்துல வலி எடுக்கும், மேல கால் பாதத்துல விரல் மேல இந்த இடத்துல எல்லாம் வலி எடுக்கும். இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வலிக்கும், ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் எனக்கு யூரிக் ஆசிடே இல்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஏசியில படுப்பாங்க. ஏசியில படுத்தாலையும் அவங்களுக்கு வலி அதிகமா இருக்கும். அவங்களுக்கு தெரியாது. கேட்டா எனக்கு யூரிக் ஆசிட் நார்மல் ஆயிடுச்சு ஆனா வலிக்குது அப்படின்வாங்க. அந்த குளிர்ச்சியான ஏசியில இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த யூரிக் ஆசிட் இந்த இடத்துல அந்த உப்பு அப்படின்ற அந்த யூரிக் ஆசிட் வந்து திக்னஸ் ஆயிடும். கெட்டியாகும் போது அந்த இடத்துல உஷ்ணமா இருக்காது. அதனால அந்த இடத்துல குளிர்ச்சி ஆகும்போது வலிக்கும். அவங்களுக்கு தெரியாது இதுதான் காரணம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெயில்ல சுத்தி முத்தி இருந்தாங்க 2 நாள் 3 நாள் அதே சரியாயிடும். இப்படி யூரிக் ஆசிடுக்கு அற்புதமான தீர்வு ஆயுர்வேதால இருக்குன்றாரு. அது என்ன, எப்படி மருந்து சாப்பிடணும், எப்படி செய்முறையா செய்யணும் அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் சூப்பரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா யூரிக் ஆசிட் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இருக்கு. யூரிக் ஆசிட் ஏன் வருது அப்படின்றத சொல்லுங்க. யூரிக் ஆசிட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் உணவு. அது வந்து நான்வெஜ். நான்வெஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் மீட், சிகப்பு மாംസം, புரியுதுங்களா உங்களுக்கு? அது சாப்பிடுற ஆளுங்களுக்கு கண்டிப்பாக யூரிக் ஆசிட் வரும். அது ஃபிஷ் ஆகட்டும், ஒரு சில ஃபிஷ்கள் இருக்குல்ல, ரெட் ஃபிஷ், ஃபிஷ்லேயே இருக்கு. அதான் ரெட் மீட், சிகப்பு மாംസം இருக்கக்கூடிய, அது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இது சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக யூரிக் ஆசிட் வரும். யூரிக் ஆசிட் வரும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் வருது. வரும். யூரிக் அமிலம் அதிகமாயிடுச்சுன்னா வரும். அப்ப யூரிக் அமிலம் அதிகமா உள்ள உணவுகள் உடம்புக்கு ஒவ்வாத போது அந்த யூரிக் ஆசிட் பரிமும் படிக்கலாம். கண்டிப்பா இல்லையா? சரி, யூரிக் ஆசிட் வந்துச்சுன்னா சிம்டம்ஸ் என்ன உடம்புல ஏற்படும்? சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஊசியில குத்துற மாதிரி வலிக்கும். சாதாரணமான வர்ற மாதிரி ஒரு வலி கிடையாது. ஊசியில எடுத்து எப்படி குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலி. எங்கெங்க வலிக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கையில இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட், அந்த கையில எல்லாம் வலிக்கும், ஜாயிண்ட் வலிக்கும். வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. வீக்கம் வரும். இந்த ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட், முட்டு ஜாயிண்ட், கால் பாதம் வீங்கிக்கும், முட்டுல ஜாயிண்ட்ல வலி இருக்கும். ஆனா சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு வலி இருக்கும். இந்த இப்படி எல்லாம் இது கை, இதே கால் நினைச்சுன்னா இது காலு எல்லாமே வலி இருக்கும் இல்லைங்களா? வீங்கிக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ இதை சரி பண்றதுக்கு ஆயுர்வேதாவில் என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு? நிறைய மருத்துவமனைகள் இருக்கு. சிம்பிளா வீட்டுல செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த கருகப்பட்ட இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம கஷாயம் குடிக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான ஒரு வீட்டு மருத்துவ குறிப்பை நான் சொல்றேன். சொல்லுங்க. யூரிக் ஆசிட் சரி பண்றதுக்கு அனுபவமான ஒரு வீட்டு மருத்துவ குறிப்பு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் அது யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை தான் இங்க வச்சிருக்கோம். நன்றி. அதுக்கு தேவையான பொருட்கள் அப்ப என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. யூரிக் ஆசிடை கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய என்னென்ன பொருட்கள் இங்க இருக்குன்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கருப்பு திராட்சை விதை உள்ளது எடுத்து வச்சிருக்கோம். விதை உள்ள கருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது மல்லி அப்படின்னு சொல்ற தனியா, கொத்தமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் மருந்து அப்புறமா பார்க்கலாம். இது 2 தான்.
சரிங்களா? இதுல எப்படி வீட்டிலே நம்ம யூரிக் ஆசிடை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத இவர்கிட்ட கேட்கலாம். இப்ப இது ரெண்டை வச்சு எப்படி செய்யணும்னு மக்களை சொல்லுங்களேன். கருப்பு திராட்சை, விதை இருக்கக்கூடிய திராட்சை ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். 100 கிராம். 100 கிராம். சரி. தனியா 100 கிராம் எடுத்துக்கணும். தனியா 100 கிராம் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு 4 லிட்டர் தண்ணி இது ரெண்டுமே நல்லா தட்டி அந்த தண்ணியில 4 லிட்டர் தண்ணியில போடணும். போட்டு கொதிக்க வச்சு 1 லிட்டராக சுண்ட வைக்கணும். 4 லிட்டர் 1 லிட்டரா சுண்ட வரையும் வெயிட் பண்ணணும். அப்போ அது கஷாயம் ஆயிடுது. சரி. அதை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டில ஊத்தி வச்சுக்கணும். வடிகட்டி அதாவது ஆற வச்சு வடிகட்டி ஊத்தி வச்சுக்கணும். கண்ணாடி பாட்டில காலையில 30 ml, இரவு 30 ml குடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட்ல இருந்து வெளியே வரலாம். ஓ, இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா? ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணாடி பாட்டில வச்சீங்கன்னா நீங்க எதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க? ஒரு சிலர் கேட்பாங்க, அது புளிச்சிராதா, கெட்டு போகாதா? கண்ணாடி பாட்டில வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போகாது. புரியுது. இல்லையா, தினமும் நீங்க இது போட்டு குடிக்கிறாங்களா, நான் இப்ப சொன்ன குவான்டிட்டியை விட கம்மியா குவான்டிட்டியில் நீங்க வச்சு தினமும் போட்டு குடிக்கலாம். தினமும் போட்டு குடிக்கலாம். யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க சாதாரணமான நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு மேல தனியா போட்ட கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கலாம். கரகப்பட்டா இஞ்சி போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் இருக்குல்ல. ஓகே. அதுல வந்து யூரிக் ஆசிட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கு. நீங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வந்து ஜீரணம் சரியா இருக்காது, மலச்சிக்கல் கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், திரிபலை தினமும் இரவு உணவுக்கு பின் ஒரு 1/2 ஸ்பூன் திரிபலையை வந்து குடிக்கக்கூடிய அளவு சுடுதண்ணியில கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து இந்த பிரச்சனை ரிலீஸ் ஆக முடியுமோ ஆகும். ஏன்னா திரிபலை வந்து ஒரு அற்புதமான மருந்து. திரிபலை வந்து பாத்தீங்கன்னா வாதத்தையும் கட்டுப்படுத்தும், பித்தத்தையும் கட்டுப்படுத்தும், ஸ்லேஷ்மத்தையும் கட்டுப்படுத்தும். ஏன்னா இது வாதத்துல வரக்கூடிய நோய் தான் யூரிக் ஆசிட்ன்றது. ஆளை முடக்கிறது தானே. முடக்குவாதத்தை சேர்ந்தது தானே இது. இதுக்கு டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ESR எடுக்கணும், RFR எடுக்கிறோம், யூரிக் ஆசிட் எடுக்கிறோம். யூரிக் ஆசிட் நார்மல் டெஸ்ட்ல நம்ம சொல்றது 7, ஆனா 5 வரும்போது ஒரு சில பேருக்கு கை கால் வீங்கிறது இல்லையா, வலிக்கும் ஆரம்பிச்சிருது. அது நம்ம டெஸ்ட்டை பார்க்க வேண்டாம், சிம்டம்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதான் ஒரு சில அந்த டெஸ்ட் கூட எடுக்கிறாங்க, CBC எடுக்கிறாங்க. இதெல்லாம் சரியா இருக்குதுனாக்கா லாஸ்ட்ல ஆன்டி CCP அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை எடுத்து பார்த்தோம்னாக்கா 84 வகையான வாதம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். செக் பண்ணா தெரியும். RA கூட எடுக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணி ஒரு சிலருக்கு வலி வருதுன்னா இதை கொடுக்கலாம். கண்டிப்பா. அப்ப அந்த யூரிக் அமிலம் கண்டிப்பா அந்த நீரை எடுத்துரும், வீக்கத்தை குறைச்சிடும். ஆமா, எலும்பு மஜ்ஜைகளை போய் ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அந்த இடத்துல பிரச்சனைகளை உற்பத்தி பண்ணுது இல்லையா? சரி, இப்போ இதை குடிச்சிட்டு வரோம். இதெல்லாம் குடிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்க எது மாதிரியான மருந்துகள் ஆயுர்வேதால கொடுக்குறீங்க, கொடுத்து சரி பண்றீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிசர்ச் சென்டர்ல கொடுக்கக்கூடிய திராட்சாதி கசாயம். ஆமா நண்பர்களே, இதுதான் திராட்சாதி கசாயம். பாட்டில்கள் மாறும். ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன், உள்ளகிறது கசாயம். ஓகே, சொல்லுங்க. திராட்சாதி கஷாயம் இது எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா 15 ml கஷாயம். 15 ml கஷாயம் எடுத்துட்டு இரட்டியாக 30 ml தண்ணி சூடு பண்ணி ஆறின தண்ணியை இதுல மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல குடிக்கணும். இதே மாதிரி 2 வேளை குடிச்சிட்டு வரணும். அதே மாதிரி உணவுக்கு பின் வீரகந்தி மாத்திரை. நண்பர்களே, இதுதான் வீரகந்தி மாத்திரை. நிறைய வீடியோக்களை நம்ம போட்டிருப்போம். வீரகந்தி மாத்திரை உணவுக்கு முன்னாடி எத்தனை எடுக்கணும்னா? உணவுக்கு பிறகு 1, உணவுக்கு பின்னாடி 1. இது எதுல சாப்பிடணும்னா தேன்ல தான் எடுக்கணும். காலையில 1, நைட் 1. ஆமா. தேன்ல எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்களா மக்கள்? இதை உடைச்சு கொஞ்சோண்டு தேன் ஊத்தி வச்சுட்டு இந்த மாத்திரையை உடைச்சு அதை போட்டு அப்படியே சாப்பிடணும், நக்கி சாப்பிடணும். ஆனா கடுமையான பத்தியம் இருக்கு. ஏன்னா அது வீரத்துல செய்யக்கூடிய அதனாலதான் இது பேரு வீரகந்தி மாத்திரை. அதனாலதான் வீரகந்தின்னு இருக்கு பேரு. வீரம், பூரம், தாளகம் அதெல்லாம் சேரும். வீரம், பூரம் சேரும் இல்ல, அது மாதிரியான அந்த மாதிரி நிறைய உயர்தரமான மருந்துகள் சேர்ந்து வெட்டை சார்ல தான் இதை அரைச்சு எடுக்கிறோம். ஓகே. இது வந்து நம்முடைய ரிசர்ச்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் நீங்க வாங்க முடியாது. வேற எங்கும் வாங்க முடியாது. சரி, இதை எடுக்கிற அளவு சொல்லிட்டீங்க. எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லுங்களேன். எவ்வளவு நாள்? 15 நாள். இப்போ பல வருஷமா எனக்கு யூரிக் ஆசிட் எத்தனை வருஷமா இருக்கட்டும், 15 நாள் பல வருஷமா இருக்கு. எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, இதனால வலி பயங்கரமா இருக்கு. நீ எத்தனை வருஷமா எவ்வளவு பெரிய சிவியர் கேஸ் இருந்தாலும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். 15 நாள் சரி பண்ணி தரேன். நண்பர்களே, அதாவது இவருடைய ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து அங்க மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றாரு. எப்படி சிவியரா இருந்தாலும் இந்த 15 நாள்ல அவர் சொன்ன வார்த்தையை நீங்களே கேட்டிருப்பீங்க, சரியாகும்னு சொல்றாரு யூரிக் ஆசிட். ஆனா கடும் பத்தியம் இருக்கணுமா? கடும் பத்தியம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பத்தியம் சொல்லுங்களேன். கடும் பத்தியம்னு எப்படின்னா,
ஏன்னா வீரகந்தி அவ்வளவு பெரிய மருந்து. ஆமா. பத்தியம் தவறுனா வேறனா ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிறு வலி அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பேதி போகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனாலதான் சொல்றேன், பத்தியம் வந்து நான்வெஜ் சுத்தமாவே எடுக்கக்கூடாது. சுத்தமா நான்வெஜ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி புளிப்பு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும். புளிப்பான பொருட்களை எதுவுமே எடுக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பத்தியம். இவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. நானும் கடும் பத்தியம் நிறைய சொல்லுவாருன்னு பார்த்தேன். ரெட் மீட் உள்ள எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. நான்வெஜ் எடுக்கக்கூடாது. அதுவும் சிவப்பு நிற மாமிசங்கள் எடுக்கக்கூடாது. அசைவங்கள் எடுக்கக்கூடாது. அந்த அசைவங்களால் செய்யப்பட்ட உணவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி புளிப்பான உணவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. புளிப்பான பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எது வந்தாலும் புளிப்பு எடுக்கக்கூடாது. இவ்வளவுதாங்க. மீது நார்மலா நீங்க சாப்பிடலாம். முக்கியமா சொரக்காய் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க புடலங்காய், இது மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம். நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாங்க. நிறைய தண்ணி குடிக்கலாம். இது மாதிரி கஷாயங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே அற்புதமான ரிசல்ட் இருக்கும். அதனால உங்களுக்கும் பல வருஷமா யூரிக் ஆசிட் பிரச்சனையா பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இருந்தாக்க இந்த மருந்துகளை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாழுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.